நாங்கள் உங்களை கண்டுபிடிப்போம். MCMCக்கு அந்த ஆற்றல் உள்ளது. போலி கணக்குகளை பயன்படுத்துவோருக்கு ஃபாமி எச்சரிக்கை. ஏஷாவை பகடிவதை செய்தவருக்கு வெறும் 100 ரிங்கெட் அபராதம். அமைச்சர் ஃபாமி ஏமாற்றம். நூர் ஃபாரா கர்த்தினியின் மரணத்திற்கான காரணம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. போலீஸ் தகவல். நம்பிய காதலி நட்டாற்றில் விட்டார். EPF பணத்தை மொத்தமாக இழந்த ஆடவர். நியூசிலாந்தில் இதுவரை யாருமே உயிருடன் பாராத அரிய வகை திமிங்கிலம் இறந்து தரை தட்டியது. பகடிவதை என்பதன் அர்த்தம் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்ஜில் கூறியுள்ளார். அதன் அர்த்தம் தெளிவாக வரையறுக்கப்பட்டு அதன் தொடர்பான குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதே எங்களின் விருப்பம் என அவர் சொன்னார். ஏஷாவை தற்கொலைக்கு தூண்டிய இணைய பகடிவதைக்கு காரணமான பெண்ணுக்கு நீதிமன்றம் வெறும் 100 ரிங்கெட் அபராதம் மட்டுமே விதித்திருப்பது தமக்கு உள்ளபடியே ஏமாற்றமே எனவும் ஃபாமி கூறினார். எனினும் சேகரிக்கப்பட்ட ஆதாரங்கள் அடிப்படையிலேயே சட்டத்துறை அலுவலகம் அவ்வழக்கை கையாண்டிருப்பதை தம்மால் புரிந்து கொள்ள முடிவதாக அவர் சொன்னார். ஏஷாவை சினமூட்டும் வகையிலும் அவரின் அமைதியை கெடுக்கும் வண்ணமும் நடந்து கொண்ட குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஷாலினி என்பவருக்கு நீதிமன்றம் நேற்று 100 ரிங்கெட் அபராதம் விதித்தது. இது சமூக ஊடகங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதோடு அக்குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்க வகை செய்யும் சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. டிக்டாக்கில் தம்மை இணைய பகடிவதைக்கு ஆளாக்கி கொலை மறுட்டலும் விடுத்ததாக கூறி போலீசில் புகார் செய்த ஈஷா எனும் ராஜேஸ்வரி ஜூலை 5ஆம் தேதி ஸ்தாபாக்கில் உள்ள தனது வீட்டில் இறந்து கிடந்தார். சமூக ஊடக பயனர்கள் தங்கள் ஏமாற்றத்தை அல்லது அதிருப்தியை வெளிப்படுத்தும் போது அச்சுறுத்தல்களை மேற்கொள்ள வேண்டாம் என அரசாங்கம் எச்சரித்துள்ளது. சூதாட்ட கடைகளுக்கு கெடா மாநில அரசாங்கம் விதித்த தடையை ரத்து செய்த அலோஸ்டார் உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலை மேற்கோள் காட்டி தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்ஜில் அந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அரசாங்கத்தை குறைத்து மதிப்பிடும் நோக்கில் சூதாட்டம் போன்ற உணர்வுகளை தூண்டக்கூடிய பிரச்சனைகளை சில தரப்பினர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வருவதை MCMC தொடர்பு பல்லூடக ஆணையம் அடையாளம் கண்டுள்ளது. CIB ஒருங்கிணைந்த நம்பகத்தன்மையற்ற நடத்தை, எனது உண்மையற்ற போலி மற்றும் நகல் சமூக ஊடக கணக்குகளை அடையாளம் காண MCMC பயன்படுத்தும் ஒரு யுத்தியாகும். அதனால் சம்பந்தப்பட்ட நீதிபதிக்கு போலி கணக்குகள் வாயிலாக மிரட்டல் அல்லது அச்சுறுத்தல் விடுத்த தரப்பினரை கவனமாக இருக்குமாறு ஃபாமி எச்சரித்தார். 25 வயது நூர் ஃபாரா கர்த்தினியின் மரணத்திற்கான காரணம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்ட போது நெஞ்சு மற்றும் முகம் ஆகியவை அழுகி இருந்ததால் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய முடியவில்லை. அதனால் நூர் ஃபாரா கர்த்தினியின் மரணத்திற்கான காரணத்தை கண்டுபிடிக்க சுங்காய் புலோ மருத்துவமனையின் தடயவியல் பிரிவை சேர்ந்த நோயியல் நிபுணர்களுக்கு சடலத்தில் இருந்து எடுக்கப்பட்ட சில உயிரியல் மாதிரிகளின் ஆய்வக பகுப்பாய்வு முடிவுகள் தேவைப்படுவதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் ஒமர் கான் தெரிவித்தார். பகுப்பாய்வு முடிவு கிடைத்தவுடன் நூர் ஃபாரா கர்த்தினியின் மரணத்திற்கான காரணம் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே அப்பெண்ணின் கொலை தொடர்பான விசாரணைக்காக அவரது காதலனும் சந்தேக நபருமான ஆடவனின் டொயோட்டா கார் ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதையும் ஒமர் கான் உறுதிப்படுத்தியுள்ளார். இம்மாதம் 10ஆம் தேதி காணாமல் போன 25 வயது நூர் ஃபாரா கர்த்தினியின் உடல் கடந்த திங்கட்கிழமை புலு ஸ்லாங்கோர் கம்போங் ஸ்ரீ கலேடாங் செம்பனை தோட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 26 வயது போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மரபு கவிதைகள் இலக்கியத்தின் வேறாக கருதப்படுகின்றன. யாப்பு விதிகள், ஓசை நயங்கள் கவிதையின் சீர் சிதையாமல் வரையறைத்து கற்பனை ஆற்றலுடன் இயற்றப்படுவதே மரபு கவிதைகளாகும். அந்த இலக்கிய படைப்புக்கு நீர் வார்த்து வாழ வைக்க உப்சி எனப்படும் சுல்தான் இட்ரிஸ் கல்வியல் பல்கலைக்கழகத்தின் வளர்த்தமிழ் மன்றம் மதியுரைஞர் இணை பேராசிரியர் முனைவர் மனோன்மணி தேவி அண்ணாமலை தலைமையில் ஒவ்வொரு ஆண்டும் நல்லார்க்கினியன் மரபு கவிதை போட்டியை நடத்தி வருகிறது. அவ்வகையில் இவ்வருடம் மாணவர், இளையோர் மற்றும் பொது என 3 பிரிவுகளாக 6வது முறையாக நடத்தப்பட்ட இப்போட்டியின் பரிசளிப்பு விழா வருகின்ற ஜூலை 27ஆம் திகதி உப்சி தஞ்சோங் மலிம் பேராக்கில் நடைபெற உள்ளது. இந்த விழாவில் மலேசியாவில் தமிழ் இலக்கியங்களுக்கு உயிர் ஊட்டும் வகையில் தொடர்ந்து பல சிறந்த படைப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கும் 5 கவிஞர்களுக்கு சிறப்பு செய்யும் அங்கமும் இடம்பெறும் என நிகழ்ச்சியின் இயக்குனர் அஸ்வினி சுகுமாரன் தெரிவித்தார். ஆடிட்டோரியம் ஊத்தாமா உப்சியில் நடைபெறவுள்ள இந்நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக மாய்காவின் தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டாத்தோ ஸ்ரீ M சரவணன் தொடக்கி வைப்பார்.
எனவே பல்கலைக்கழக மாணவர்களையும் பேராசிரியர்களையும் மலேசிய கவிஞர்களையும் அழைத்து வெற்றிக்கு ஒரு விழாவாக மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நடைபெறவுள்ள இவ்விழாவிற்கு ஏற்பாட்டாளர்கள் பொதுமக்களை அன்புடன் வரவேற்கிறார்கள். நெகிரி செம்பிலான் சிரமான் தாமான் பண்டார் சினாமாங்கில் உள்ள கள்ள குடியேறிகள் குடியிருப்பு பகுதியில் மாநில குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 11 பேர் கைது செய்யப்பட்டனர். 2009 ஆண்டு குடிநுழைவுத்துறை சோதனை தரவுகள் அடிப்படையில் 2700 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்திருக்கும் அந்த குடியிருப்பு பகுதி சுமார் 15 ஆண்டுகளாக இருப்பதாக நம்பப்படுகிறது. அந்த குடியிருப்பை சுற்றி ஜிங்க் வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளதோடு உள்ளே நுழைய தடை விதிக்கும் அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டுள்ளது. உளவு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கை வாயிலாக இன்று காலை அங்கு மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 11 கள்ள குடியேறிகள் கைது செய்யப்பட்டதை நெகிரி செம்பிலான் குடிநுழைவுத்துறை இயக்குநர் கனித்தான் ஐக்கியான் உறுதிப்படுத்தினார். முறையான ஆவணம் எதுவும் இன்றி இருந்த அவர்களில் 7 இந்தோனேசியர்கள், 4 வங்காளதேசிகள் ஆவர். உணவு உட்கொள்ளும் மண்டபத்துடன் தங்கும் விடுதியைப் போல காணப்பட்ட அந்த சட்டவிரோத குடியிருப்பு அமைந்துள்ள நிலத்தின் உரிமையாளர் குறித்த விவரங்கள் திரட்டப்பட்டு வரும் வேளை அந்த சட்டவிரோத குடியிருப்பை நிர்வகித்து வந்ததாக நம்பப்படும் நபரிடம் இருந்து வாக்குமூலம் பெறப்படும் எனவும் கெனித் கூறினார். மலாக்கா சுங்கை ஆயிர ஆற்றில் இருக்கும் முதலை ஒன்று கடந்த மே மாதம் தொடங்கி இதுவரை 3 ஆடுகளை விழுங்கியுள்ளது. அதனால் தனக்கு 1000 கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கிளேம்பாங் புலாவ் காடோங் காம்போங் தெங்கா சேர்ந்த கால்நடை வளர்ப்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆக கடைசியாக நேற்று மாலை 6:35 வாக்கில் சுங்காய் ஆயிர ஆற்றங்கரையில் மேய்ச்சலுக்கு விடப்பட்ட தனது போயர் ரக ஆட்டை முதலை கவ்வி சென்றதாக 28 வயது முகமது ஹபீஸ் ஹைக்கால் அப்துல்லா எனும் ஆடவர் கூறியுள்ளார். அதனால் கால்நடைகள் மற்றும் சுற்று வட்டார மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில பரிளித்தான் தேசிய பூங்கா வனவிலங்கு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த முதலையை பிடிக்கவோ சுட்டுக் கொல்லவோ உதவ வேண்டும் என ஹபீஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். மற்றொரு நிலவரத்தில் கம்போங் மோட்டன் அருகே மலாக்கா ஆற்றிலும் முதலையின் நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. அண்மையில் அந்த ஆற்றில் இருக்கும் முதலையை சுற்று வட்டார மக்களுடன் அந்நிய சுற்று பயணிகள் சிலரும் புகைப்படம் எடுத்ததாக அப்பகுதியில் வசிக்கும் நபர் ஒருவர் கூறியுள்ளார். இவ்வேளையில் அவ்விரு முதலைகளையும் பிடிக்க ஏதுவாக மாநில பரிளித்தான் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அதன் இயக்குனர் பெத்ரா சுலாய் உறுதிப்படுத்தியுள்ளார். உயிருக்கு உயிராக காதலித்த பெண் ஏமாற்றியதில் தனது ஓய்வு கால சேமிப்பு பணத்தையும் மொத்தமாக இழந்துள்ளார் ஓர் ஆடவர். மனைவியை இழந்தவர் பெண்ணொருவருடன் பழக்கம் ஏற்பட்டு திருமணம் செய்து கொள்ளும் வரை சென்று விட்டார். ஆனால் நம்பியவருக்கு கடைசியில் ஏமாற்றமே மிஞ்சியது. ஆண்டாண்டு காலமாக தாம் சிறுக சிறுக சேமித்து வந்த இபிஎஃப் பணத்துடன் காதலி கம்பி நீட்டிவிட்ட அவரின் சோக கதையை இஸ்லாமிய மருத்துவ நிபுணர் ஒருவர் தனது ஃபேஸ்புக்கில் பகிர்ந்துள்ளார். இபிஎஃப் பணத்தை தனது சேமிப்பு கணக்குக்கு மாற்றுமாறு காதலி வற்புறுத்த அவரும் யோசிக்காமல் காதல் மோகத்தில் பணத்தை அப்படியே மாற்றிவிட்டார். பணம் வங்கி கணக்குக்கு மாறிய கையோடு காதலி தலைமறைவாகி இன்று வரை அவரை காணவில்லை. ஆனால் பணத்தை கோட்டை விட்ட ஆடவர் மன உளைச்சலின் எல்லைக்கே போய்விட்டார். இதனால் மாதம் மாதம் மனோவியல் நிபுணர்களை சந்திப்பதோடு மருந்து மாத்திரைகளை நம்பி வாழ்க்கையை கடத்துகிறார். அதோடு இஸ்லாமிய மருத்துவ முறையின் உதவியையும் நாடியுள்ளார். Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. நியூசிலாந்தில் உள்ள கடற்கரை ஒன்றில் இம்மாத தொடக்கத்தில் இறந்து கரை ஒதுங்கிய திமிங்கலம் ஸ்பேட்துட் வேல் எனும் அரிய வகை திமிங்கலம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வகை திமிங்கலங்களை இதுவரை யாருமே உயிருடன் பார்த்ததில்லை என கூறப்படுகிறது. 1874 ஆண்டு நியூசிலாந்தின் சேட்டம் தீவிலிருந்து கீழ்த்தாடை மற்றும் 2 பற்கள் கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து உலகில் அவ்வகை திமிங்கலம் இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் முதல் முறையாக கண்டுபிடித்தனர். பெரும்பாலும் தென் பசிபிக் பெருங்கடலில் மட்டுமே அவ்வகை திமிங்கலங்கள் வசிப்பதாக கூறப்படுகிறது. இம்மாதம் 4ஆம் தேதி நியூசிலாந்து ஒட்டாகோ மாநிலத்தில் உள்ள கடற்கரை ஒன்றில் தரை தட்டி கிடந்த 5 மீட்டர் நீளமுள்ள திமிங்கலம் வண்ணம், மண்டை ஓடு, நீண்ட அழகு மற்றும் பற்களை கொண்டு அது காண்பதற்கு மிகவும் அரிதான ஸ்பேட்துட் வேல் வகை திமிங்கலம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் அந்த திமிங்கலம் குறித்த மேல் விவரங்களை வெளியிட மேலும் சில கால அவகாசம் ஆகலாம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் முதல் முறையாக ஸ்பேட்துட் வேல் திமிங்கலம் அடையாளம் காணப்பட்டுள்ளதால் அந்த வகை திமிங்கலங்கள் தொடர்பான புதிய தகவல்களை திரட்ட அது உதவியாக அமையும் என ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர்.